ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னா என்ன? விக்ஸ் அப்படின்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து விக்ஸ்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து இந்த இண்டெக்ஸ் எதை கால்குலேட் பண்ணுதுன்னா இந்த வாலட்டிலிட்டி கால்குலேட் பண்ணுது. இந்தியாவோட வாலட்டிலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஆப்ஷன் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. அதாவது வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கில் பை பண்ணுறோம், இப்போ ஹெச்டிஎஃப்சியில் பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹெச்டிஎஃப்சியோட ஆப்ஷன்ஸை நம்ம பை அண்ட் செல் பண்ணுறது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். அதாவது வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை, அதாவது ஹெச்டிஎஃப்சியோட ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நம்ம பை அண்ட் செல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். இதுவே நிஃப்டியில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நிஃப்டியோட நமக்கு தெரியும், நிஃப்டி 50யோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியோடது, இப்போ ஃபின் நிஃப்டின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அந்த ஃபின் நிஃப்டியோடது, அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ். இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ், அதாவது ஒரு குறியீடு. இந்த இண்டெக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா இந்த மொத்த நிஃப்டி 50யோட 50 ஸ்டாக்ஸையும் இந்த ஃபின் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் ஃபின் நிஃப்டி குறிக்குது. ஸோ இதெல்லாம் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸையே டோட்டலாக நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து நம்ம இண்டெக்ஸில் வாங்கினோம் விற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸ்டாக்கில் வாங்கி வைக்கிறதுக்கு பேர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். இதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக நம்ம ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸ்டாக் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இண்டெக்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அதோட குறியீடு தானே இது, அதோட காம்பினேஷன் தானே இது. ஸோ இப்போது இதை தெரிஞ்சுட்டு நம்ம இந்தியா விக்ஸ்னா என்ன, இப்போ இந்த டோட்டல் ஆப்ஷன் மார்க்கெட்டோடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்கிறீங்களே அது எதை குறிக்குது, அதை வச்சு நமக்கு என்ன யூஸு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ராமு அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் இருக்கார், சரிங்களா, ராமுங்கிற ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கில் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குறாரு. 1000 குவான்டிட்டி வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸில் பை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது பை பண்ணி இவர் வச்சுருக்காரு, இன்றைக்கி பை பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியர் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது வந்து இவருக்கு வந்து ராமுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து டவுனாக இருக்குது, குளோபல் மார்க்கெட் டவுனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது நம்ம ஸ்டாக்ஸில் ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா, அதில் வந்து லாஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஏன்னா இவர் 1000 குவான்டிட்டி வந்து பை பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும்போது ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸ் வந்து கீழே போகும். இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் வந்து கீழே போகுது, ஏதோ ஒரு காரணத்தினால இவர் வந்து கீழே போயிடும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு நெர்வஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இவர் வந்து கீழே போயிடும்னு நம்ம நினைப்பார், சரிங்களா. அப்போ அப்படி நினச்சாருன்னா இவருக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் போயிட்டு அதே ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸோட ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறாரு. இதுக்கு பேர் வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாக் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்கில் வந்து நம்ம ஹோல்டிங் பொசிஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்டாக்கில் போய் நம்ம ஆப்ஷன்ஸில் பை அண்ட் செல், ஏதாவது புட் ஆப்ஷனையோ கால் ஆப்ஷனையோ பை அண்ட் செல் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வந்து அது ஹெட்ஜிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹெட்ஜிங் பொசிஷனுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம், ஜென்ரலாக கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி ஆப்ஷனில் புட் ஆப்ஷனையோ கால் ஆப்ஷனையோ பை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் நார்மலாக வந்து கீழே போயிடும்னு நினச்சாரு அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவார், சரிங்களா. புட் ஆப்ஷனை பை பண்ணாருன்னா என்ன ஆகுனா மார்க்கெட் ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டாக் வந்து கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நார்மலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கிற ஆப்ஷன்ஸோட வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வந்து ஹெச்டிஎஃப்சியோட மார்க்கெட் வந்து கீழே போகும்போது நமக்கு புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் வந்து மேலே போகும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் கீழே போகுதுன்னா நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து கீழே போகும்னு சொல்லி தான் பெட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், சரிங்களா. இதுதான் வந்து நார்மலாக நடக்கிறது. ஸோ இப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராமு அப்படிங்கிற இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாக் பொசிஷனில் ஹோல்டிங் பண்ணியிருந்தவர்
இவரோட பணத்தை அடுத்து ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு திருப்புறாரு. சரிங்களா, ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு, ஏன்னா ஹெட்ஜிங் பொசிஷன் எடுக்கிறதுக்காக ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராரு. சரிங்களா, ஏன்னா அவருக்கு தெரியுது மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, அதனால் வந்து உள்ளே வராரு. சம் பீப்புள்ஸ் வந்து ரெகுலராகவே ஹெட்ஜிங் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கும். சரிங்களா, அப்படி ஏற்கனவே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட பொசிஷனை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க புதுசாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் புதுசாக பணம் உள்ளே வரும்போது, புதுசாக வந்து நிறைய பொசிஷன் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஏன் அப்படின்னா நார்மலாகவே வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். சப்ளை டிமாண்ட் அப்படிங்கும்போது ஒரு பொருளுக்கு உண்டான டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நார்மலாகவே நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே அந்த பொருளை நோக்கி வருவாங்க. அதாவது மொத்த பணமும் அந்த ஒரு பொருளை நோக்கி வரும். அப்போ அந்த ஒரு பொருளை நோக்கி வரும்போது மார்க்கெட் வந்து அதோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா விற்கிறவன் வந்து அதே ப்ரைஸ்க்கு விற்றாலும் கேட்குறவன் வந்து அதை விட அதிகமாகவே தரேன்னு சொல்லி கேட்பான். சரிங்களா, இதான் வந்து லாஜிக். அப்படிங்கும்போது இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 ரூபா ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 110 ரூபா இல்லைன்னா 120 ரூபா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 100 ரூபா இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன் 110 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, 10 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போது இதுக்கு பேர் தான் வந்து வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நார்மலாக ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ ஹையாக போகுது, திரும்பவும் எவ்வளோ லோவாக வருது, திரும்பவும் எவ்வளோ ஹை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த ரேஞ்சுக்கு பேர் தான் வந்து வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக இந்த ரேஞ்சில் இருந்தது திடீர்னு இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா இது வந்து ஹையர் ரேஞ்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போகும். ஹையராக பணம் வந்துச்சுன்னா தான் இந்த மாதிரிலாம் போகும். அப்படிங்கும்போது வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஆப்ஷன் மார்க்கெட்டோடைய டோட்டல் ஆப்ஷனோட ப்ரீமியம் எவ்வளோ இருந்தது, அது எவ்வளோ ஹை ஆகுது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ லோ ஆகுது, அப்புறம் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு வச்சு நம்ம வந்து அது ஒரு இப்போ கால்குலேஷனில் நம்ம நார்மலாக வந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த ஃபார்முலா எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் இதுதான். சரிங்களா, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாலட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டுடைய ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டியை நம்ம நார்மலாக இந்த ஹை அண்ட் லோவை மென்ஷன் பண்ணுறது இந்தியா விக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது, ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் டோட்டலாக அந்த பிட்டிங் ப்ராசஸ், அதாவது டோட்டலாக மக்கள் உள்ள வந்து பணத்தை போட்டு அந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அந்த இன்க்ரீஸ் ஆகிறத அந்த நிகழ்வுக்கு பேர் தான் வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிடும். விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட் வந்து ஹையராக போகும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. சரிங்களா, மார்க்கெட் வந்து நிஃப்டியோ இல்லை வந்து பொதுவான எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஹையராக போகும். விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பில் போகும், விக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனில் போகும் அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். நீங்கள் விக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபியர் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். ஃபியர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். விக்ஸுங்கிறது குறைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஃபியர் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபியர் அப்படிங்கிறது குறையும் போது கிரீடுங்கிறது அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக, அந்த விக்ஸ் வந்து ரொம்ப டவுனாக போகும்போது நமக்கு வந்து கிரீடு அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வகையில். சரிங்களா, அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து பீரிஷ் ட்ரெண்டில் இருக்கா, ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை பீரிஷ் ட்ரெண்டில் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஃபியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ராவாக ஃபியர் இன்க்ரீஸ் ஆகும்போது மேபி அது டவுன் ஆகலாம், ஆனால் அதை நம்ம டைரக்ட் காரிலேஷனாக எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து அந்த லாஜிக் வந்து தப்பாக போயிடும். ஸோ விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து புல் மார்க்கெட்டில் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே வந்துடுமா அப்படின்னா கிடையாது, மேபி கன்சாலிடேஷன் ஆகலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் புல் மார்க்கெட் வரும்போது திரும்பவும் விக்ஸ் வந்து திரும்பவும் டவுனுக்கு போகலாம். ஸோ விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட்டில் பயம் அதிகமாகுது, அதாவது டவுட் அதிகமாகுது, மார்க்கெட் கீழே போயிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் அதிகமாகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மேபி மார்க்கெட் வந்து ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல விக்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாக அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருக்கும்போது திரும்ப அது வந்து கரெக்ஷனுக்காக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அடிக்கடி மக்களுக்கு வந்து ஓவரால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபியர் டவுட் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப அன்சர்டன் கண்டிஷன், இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குது, இல்லை வந்து எக்கனாமிக்கலாக ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னால விக்ஸ் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் மக்களுடைய மனப்பான்மை, அதாவது வந்து அந்த ஃபியர், அந்த டவுட், அந்த நர்வஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பயம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டோடையோ அடுத்து வந்து வேறு ஏதாவது நீங்கள் என்ன கான்செப்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ விக்ஸுங்கிறது சிம்பிள், அது வந்து ஒரு ஃபியர் அண்ட் கிரீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.